தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் திமுக என்ற பெயரில் தனிக்கட்சி ஆரம்பித்த முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மக்கள் திமுக என்ற பெயரில் தனிக்கட்சி ஆரம்பித்த முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அறிஞர் அண்ணாதுரை அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் நெடுஞ்செழியன். அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவுக்கு தலைமை தாங்கும் தலைமை பண்பு அவரிடம் இருந்ததாக கருதப்பட்டது. அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான் திமுகவின் தலைவராக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கருணாநிதியின் சதியால் நெடுஞ்செழியன் அந்த வாய்ப்பை இழந்தார். திமுக தலைவராகவும் முதலமைச்சராகவும் கருணாநிதி பொறுப்பேற்றுக் கொண்டார். நெடுஞ்செழியனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது, திமுக பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் கருணாநிதி தொடர்ந்து நெடுஞ்செழியன் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். இதனால் மன உளைச்சலில் இருந்த நெடுஞ்செழியன் திமுகவிலிருந்து வெளியேறினார். அமைச்சர் பதவியையும் கட்சி பொதுச் செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிலிருந்து வெளியேறி மக்கள் திமுக என்ற பெயரில் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அவரால் தனி கட்சி நடத்த முடியவில்லை. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த பொழுது தன்னுடைய மக்கள் திமுகவை அதிமுகவோடு இணைத்து தன்னையும் அதிமுகவில் இணைத்து கொண்டார். பின்பு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பதவி வகித்தார். அதிமுக அவைத்தலைவராகவும் பதவி வகித்தார். மக்கள் திமுக என்ற பெயரில் தனி கட்சி ஆரம்பித்த முன்னாள் அமைச்சர் யார் என்று சொன்னால் நெடுஞ்செழியன் ஆவார்.